வெல்கம் டு சரண்யா கிச்சன். இன்னைக்கு நம்ம வந்து தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபியான சுழியம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். மோஸ்ட்லி நம்ம கடலைப்பருப்பு வச்சு தான் நம்ம செய்வோம். இன்னைக்கு வந்து நம்ம இன்னும் ஆரோக்கியமா பச்சை பயிரை வந்து முளை கட்டி நம்ம செய்ய போறோம். ஸோ வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து இப்போ பச்சை பயிரை வந்து வேக வைக்க போறோம். அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி தண்ணி மூழ்கிற அளவுக்கு நீங்கள் ஊற்றி நீங்கள் வேக வைக்கலாம். நம்ம வந்து இதை ஸ்டவ்வில் வேக வைக்கலாம், அப்படி இல்லைன்னா குக்கரில் கூட வேக வச்சுக்கலாம். குக்கரில் வச்சிங்கன்னா ஒரு விசில் வச்சு எடுங்க. இந்த மாதிரி நமக்கு ஸ்டவ்வில் வேக வைக்கும் போது முழுசாக நமக்கு கிடைக்கும். நம்ம கடிச்சு சாப்பிடும் போதும் நமக்கு நல்லா இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு பச்சை பயிறு அமுக்குனா இந்த மாதிரி நல்லா மாவு மாதிரி வந்துருச்சு. ஸோ இதான் நமக்கு தேவையான பக்குவம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து வெல்லத்தை வந்து நுணுக்கி எடுத்து வச்சுருக்கோம். நான் வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வந்து அந்த வெல்லத்தை வந்து ஒரு பாத்திரத்தில் தனியாக மாற்றிட்டு அதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம ஸ்டவ்வில் வச்சு நம்ம வந்து இந்த வெல்லம் கரையிற வரைக்கும் நம்ம வச்சாலே போதும். இதுக்கு எந்த பாகுபதமும் தேவையில்லை. ஸோ வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து வந்து நம்ம ஒரு கடாயில் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தேங்காய் துருவலை வந்து அதில் உள்ள ஈரப்பதம் போகிற வரைக்கும் நம்ம வந்து அதை லைட்டாக ரோஸ்ட் பண்ண போகிறோம். அடுப்பை வந்து மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப கருகிடாமல், அதே மாதிரி தேங்காயோட கலர் ரொம்ப ப்ரௌன் ஆகாமல் பார்த்துக்குங்க. அதோட ஈரப்பதம் போனோன்னே நம்ம வந்து ஆல்ரெடி வேக வச்சிருக்கிற முளைக்கட்டின பச்சை பயிரை நம்ம வந்து சேர்த்துடலாம். தண்ணி இல்லாமல் சேர்த்துக்குங்க. இப்போ தேங்காவையும் பச்சை பயிரையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் வடிகட்டி எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம வெள்ளைப்பாகை வந்து வடிகட்ட போகிறோம். எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி செய்யும் போது வெள்ளத்தில் உள்ள அழுக்கெல்லாம் நம்ம வடிகட்டிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஏலக்காய் தூள் நம்ம சேர்க்க போகிறோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெள்ளைப்பாகையெல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா வெந்துருச்சு பாருங்க. இதை வந்து நம்ம இப்போ ஆற விட்டுறலாம். ஆறினோன்னே நம்ம வந்து ஒரு கொஞ்சம் இதில் வந்து ஒரு 1/4 பகுதியை எடுத்து நம்ம மிக்சியில் அரைச்சு நம்ம இது கூடவே நம்ம சேர்த்துக்கலாம். அப்போ வந்து நமக்கு உருண்டைகளாக உருட்டுறதுக்கு வந்து நல்லா ஈஸியாக இருக்கும். இது முழுசாக இருந்ததுன்னா சில நேரம் வந்து பிடிக்க வராது உருண்டையாக. அதனால கொஞ்சமாக எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சு இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இந்த மாதிரி உருண்டைகளாக நம்ம உருட்ட ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்மளோட சுழியமோட உருண்டைகள் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம வந்து மேல் மாவு சுழியத்துக்கு நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வந்து 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து இன்னும் ஹெல்த்தி ஆக்கணும்னா நீங்கள் கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம தண்ணி ஊற்றி நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். நான் மாவு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட கன்சிஸ்டன்சியை காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மாவு மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள். இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும் மாவு. கொஞ்சம் திக்காகவே இருந்தால் நல்லது. அப்போ தான் வந்து சுழியம் உருண்டைகளில் நல்லா ஒட்டும். கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சுன்னா அது ஒட்டாது. இதில் வேணும்னா மஞ்சள் பொடி கூட போட்டுக்கலாம் கலருக்கு. இப்போ நம்ம இந்த மாதிரி உருண்டைகள் எல்லாம் அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கோட் பண்ணி நம்ம எடுத்தாலே போதும். இப்போ எண்ணெய் காஞ்சதும் நம்ம வந்து எல்லா உருண்டையும் அதில் நல்லா கோட் பண்ணி நம்ம வந்து பொரிச்சு எடுத்துடலாம்.
மாவு திக்கா இருந்தா தான் அதில ஒட்டும். தண்ணியா இருந்ததுன்னா அதில ஒட்டாது. அதனால கொஞ்சம் திக்கா இருக்கிற மாரியே நீங்க பார்த்துக்குங்க. இந்த மாரி எல்லா உருண்டைகளும் எண்ணெயில போட்டு பொரிச்சு 2 சைடும் வேக வச்சு நம்ம எடுக்கணும். அவ்வளோதான். ரொம்பவும் ஆரோக்கியமான முளைக்கட்டின பச்சை பயிறு சுழியம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா இந்த தீபாவளிக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் எனக்கு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரண்யா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டு அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். நன்றி.